குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோமீனம் ராதா பேசுகிறேன். இப்போ ஜாதகத்தில் ஒரு பாவகம் நல்லா நமக்கு வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய எதிர் பாவகம் நமக்கு சப்போர்ட் செய்யாது. ஏன்? 1 என்பது உதயமானால் 7ஆம் இடம் அஸ்தமனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, லக்னத்துக்கு 5ஆம் பாவம் சிறப்பாக இருக்குங்க. அப்போ 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இப்போ 5ஆம் இடம் மெயினாக சொல்லணும் அப்படின்னாக்கா குழந்தைகளை சொல்லக்கூடிய பாவகம். அப்போ குழந்தை குட்டியெல்லாம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஆனால் அந்த 11ஆம் பாவகம் இருக்குது பார்த்தீங்களா, 5க்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் பாவகம் லாபம் இருக்காது, தொழில் மூலமாக வருமானம் இருக்காது. அப்போது வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ குழந்தைங்க கேட்டதை கூட வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கும். அதே போல் 11ஆம் பாவம் மிக சிறப்பாக இருக்குது. அவங்க செய்கிற தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், அவங்க நினச்சதை சாதிப்பாங்க, எல்லா வல்லமையும் இருக்கும். 11ஆம் பாவம் ஆசையெல்லாம் நிறைவேறும். ஆனால் அந்த 11ஆம் பாவத்துக்கு மிகச்சரியான 7ஆம் இடம் 5ஆம் இடம். அப்போ குழந்தை குட்டியே இருக்காது அவங்களுக்கு. கடைசியாக குழந்தைக்காக தான் நிறைய செலவு செஞ்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது எந்த பாவகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலையோ, 5ஆம் பாவகத்துக்கு நல்லா இருக்குது, 11ஆம் இடம் நல்லா வேலை செய்யலை அப்படின்னா அந்த 11ஆம் பாவகம் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம பரிகாரம் செய்ய வேண்டும். அப்போ 11ஆம் பாவகம் நன்றாக இருந்து 5ஆம் பாவகம் சப்போர்ட் செய்யலைன்னா நம்ம 5ஆம் பாவகம் சார்ந்து அதுக்கு பரிகாரம் செய்யணும். சரி, இந்த பரிகாரம் எப்படி செய்யணும், பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம எல்லாமே கேட்டிருப்போம். சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது நல்லதும்பாங்க. சாட்சி எனக்கு சொல்லுப்பான்னு அம்மா அவன்கிட்ட கெஞ்சிட்டு நேரம் சண்டை கட்டுறான் பாருங்க, அவன்கிட்ட போய் அப்பா என்னை மன்னிச்சுக்க, நான் சமாதானம் ஆயிட்டேன், நீ நான் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூலை போட்டோம்னா அது ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ அந்த விதத்தில் தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும். சரி, இப்போ ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணமாக பாருங்கன்னா, கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடம் மகர வீடு. மகரம் சனி பகவானுடைய வீடு. அது புத்தஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லியாச்சு. அந்த பாவம் நல்லா தான் இருக்குது. அப்போ குழந்தைங்கள்லாம் இருக்குது. அப்போ 11ஆம் பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடக வீடாக வரும். அந்த கடகத்தினுடைய அதிபதி அவர் என்ன பண்ணுவார், பாதகத்தில் இருப்பார், பாதக அதிபதியோடு சேர்ந்துருப்பார், 6, 8, 12 மறைஞ்சிருப்பார், இல்லைன்னா நீசம் வாங்கியிருப்பார், பகை வாங்கியிருப்பார். இப்படி பலவித நிலைகளில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, ஏன்னா லாபங்கள் வராது, அதன் மூலமாக அந்த ஜாதகன் 11ஆம் பாவகம் ஆசைகள் நிறைவேறும் இடம் சொல்லியாச்சு. இங்கே எல்லாம் மறைஞ்சு போகும்பொழுது அவங்க ஆசைகள் எதுவுமே நிறைவேறாது, அந்த தன்மையில் இருக்கும். குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் அவங்க மனசு ரொம்ப வருத்தப்படும். அதாவது மிக எளிமையாக பார்த்தீங்கன்னா, கடகம் அப்படின்னாலே சந்திரனோட வீடு. சந்திரன் அப்படின்னா பார்வதி தேவியை குறிக்கும். சந்திரன் திங்கக்கிழமை. அப்போ திங்கக்கிழமை சிவன் கோவிலுக்கு போய் பார்வதி அம்பாளை கும்பிட்டுட்டு வரலாம், விளக்கு போட்டுட்டு வரலாம். கடகராசி ஒரு நீர் ராசி, அதனால் அபிஷேக பொருட்கள் வாங்கி அம்பாளுக்கு கொடுத்துட்டு வரலாம். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே மாறும். நன்றி, வாழ்க வளமுடன்.